ஸ்டேட் போர்ட் 9th and 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கான அஃபிஷியல் டைம் டேபிள் இன்னும் வரல. பட் எக்ஸாம் டைம் டேபிள் வராமல் நான் படிக்கவே ஆரம்பிக்க மாட்டேன், இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் எக்ஸாம் நடந்துச்சு ஆல்ரெடி நான் உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸ்கூல்லையும் சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் மிட்ல வரும்பா ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் செப்டம்பர் மிட்னு தானே சொன்னாங்க, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்கு. அப்படி இப்படி இந்த லீவெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 நாள் கூட கிடையாது. ஆல்ரெடி 45 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்தேன், 30 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்தேன். இப்போ டைம் டேபிள் கையில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாவது நீங்கள் வந்து ஓகே சீரியஸாக படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டென்டேட்டிவ் டைம் டேபிள் இந்த குவார்டர்லி எக்ஸாம் கொடுக்க போறேன். ஸோ இது அகைன் சொல்றேன், அஃபிஷியல் டைம் டேபிள் கிடையாது. ஸோ டென்டேட்டிவ் டைம் டேபிள் தான். 9th 10th ரெண்டு பேருக்குமே இதுதான் டென்டேட்டிவா இருக்க போகுது. ஸோ எப்போ மேம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல வச்ச மாதிரி எல்லா டைம் டேபிளையும் கம்பேர் பண்ணி பார்க்க போது 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு லீவ் கிடைக்க போகுது கிடையாது, அடுத்த நாள் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா இந்த டைம்ல ப்ராப்பரா நீங்க படிச்சிடணும். ஸோ 17ஆம் தேதி அதாவது தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கலாம். அடுத்த நாளே 18ஆம் தேதி ஃப்ரைடே உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். சனி ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை வந்துட்டு 21ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும். அப்ப இந்த கேப்ல சனி ஞாயிறு இந்த கேப்ல வந்துட்டு நீங்க சயின்ஸும் மேக்ஸும் எதுல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்றத அந்த டைம்ல ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிச்சிடணும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாருங்க லீவ் விடாம 22ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு அண்ட் 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த டைம் டேபிள் படி சோஷியல் கேப் இருக்கு. மேபி உங்களோட டைம் டேபிள் அஃபிஷியல் டைம் டேபிள் வரப்போது சோஷியல் கேப் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ நீங்க ரெடியா இருந்துக்கணும், எந்த எக்ஸாமுக்கு எனக்கு கேப் இருக்காது, அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்ல. ஸோ 9th 10th ரெண்டு பேருக்கும் காமனா தான் இதை நான் சொல்றேன், சரியா? ஸோ டைம் டேபிள் கையில வந்ததான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இருந்து ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சுங்க. ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பசங்க, மேம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நான் வந்து செல்ஃபா உட்காந்து ஒழுங்கா படிக்கிறது இல்ல ஏதோ ஒருத்தர் லாக் ஆகிட்டு இருக்கேன், என்னன்னு எனக்கு தெரியல இன்னும் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் இருந்தா நீங்க சூப்பரா படிச்சிருவீங்கடா. சோ அதுக்காக நம்மளோட தெரி பேட்ச் இருக்கு. சோ நம்ம தெரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் என்ரோல் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பசங்க கூட கமெண்ட் பண்ணுங்க, எஸ் தெரி பேட்ச்ல படிச்சு இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். சோ நம்ம தெரி பேட்ச் பசங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம தெரி பேட்ச்ல என்னென்னலாம் இருக்கும் இன்னும் என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். அண்ட் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, நீங்க 999 ரூபீஸ்க்கு இந்த பேட்ச்ல கம்ப்ளீட்டா என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச்ல உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்மான எல்லா டாபிக்ஸ் எல்லா கான்செப்ட்ஸையும் நாங்கள் எடுத்துருவோம். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோட உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். மேக்ஸ்னா ப்ராப்ளம், சயின்ஸ்ன்றப்போ ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் இருக்கு உங்களுக்கு, சயின்ஸ் சோஷியல் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இதை ரெக்கார்டடாகவும் அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு லைவ் கிளாஸ் இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை இன்னுமே நான் என்ரோல் பண்ணலையே, அவன் பழைய கிளாஸ்லாம் என்ன பண்றது, எல்லாமே ரெக்கார்டடா உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்க்கு ஜஸ்ட் 999 ரூபீஸ்க்கு நீங்க வந்து என்ரோல் பண்ணா மட்டுமே போதும். உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், எக்ஸாம்க்கான கைடன்ஸ், டெஸ்ட் எழுதிட்டு அந்த பேப்பர்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, எப்படி அதை எவாலுவேட் பண்ணி மேம் எந்தெந்த ஸ்டெப்புக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் நாங்க ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது மூலியமா கண்டிப்பா உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வேணும்னா நம்மளோட தெரி பேட்ச் பசங்க கமெண்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து அவங்களோட மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லயே அவங்க ஸ்டார்டிங்ல மந்த்லி எக்ஸாம்ல ஸ்கூல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நிறைய பேர் வந்து நல்ல மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது சென்டம் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, மேம் நான் ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன், நான் வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்தேன், ஆனா இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன், எல்லா குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்க நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க பண்ணணும். இன்னும் நீங்க லேக் ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரி பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்க சேல்ல 999 ரூபீஸ்க்கு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. இப்போ 9th 10th டைம் டேபிள் கையில கொடுத்துட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண ஒவ்வொரு நாளும் ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சரியா? அப்ப டைம் டேபிள் கைக்கு வரது தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப டைம் டேபிள் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு ஸ்டடி பிளானை ப்ராப்பரா போட்டு ஈவினிங் வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டாவது மினிமம் படிக்கணும் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் எஸ், எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி தர போறீங்க, நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு, இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்ப ப்ராமிஸ் பண்றேன், இப்ப வந்து படிக்க ஆரம்பிக்க போறேன். எஸ் ஐ ப்ராமிஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பனாதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இதை எவ்வளவு மோட்டிவேஷனா எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றது தெரியும். அண்ட் பசங்களா, இந்த டைம் ரொம்ப 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 ப்ரீஷியஸ். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்க்கே போர்ஷன், நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கம்பேர் பண்ண போது குவார்டர்லிக்கு போர்ஷன் அதிகமானவே இருக்கும். இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்ல போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. அப்ப அது எப்படி மேம் காம்பன்சேட் பண்றது, அது எப்படி நான் ப்ராப்பரா வந்துட்டு படிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கொஞ்சம் இருக்க போதே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரப்போது இது நிறைய போர்ஷனா தெரியாது, ரீகால் பண்றது குட்டி குட்டி பிட்ஸா இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ இருந்தே ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சிருங்க.